வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு பேட்டரியை மேக் பண்ணுறது எப்படி. 12 வோல்ட் பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி எப்படி மேக் பண்ணலாம். இது வந்து ஒரு செல்லோட சிம்பல். இது ப்ளஸ் மைனஸ். நேரில் பார்க்குறப்ப செல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். இந்த டிப் இருக்கு இல்லையா, இது வந்து பாசிட்டிவ். இந்த பாட்டம் இருக்கு இல்லையா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து நெகட்டிவ். பொதுவாக செல்லோட பாடியே நெகட்டிவ் தான். நெகட்டிவ் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கு, இன்சுலேஷன் பண்ணியிருக்கு பக்காவாக. ஓகே, இந்த டிப் இருக்கு இல்லையா, இந்த பேட்டரி, அதாவது இப்போ நான் பாருங்களேன், இந்த மாதிரி இப்போ நம்ம லித்தியம் அயன் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த டிப் இருக்கு இல்லையா பேட்டரியில், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்படி தானே இருக்குது. இது வந்து பாசிட்டிவ், இந்த பக்கத்தில் இது வந்து நெகட்டிவ். இந்த ரெண்டு ஷார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபயர் ஆயிரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லித்தியம் அயன் நல்ல எஃபிஷியன்சி இன்றைக்கி வரைக்குமே, அது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஆகட்டும் இல்லை சோலார் சிஸ்டம் ஆகட்டும், எனி அதர் யூஸ் ரீசார்ஜபிள் பேட்டரி அப்படின்னா பெஸ்ட் ஒன் லித்தியம் அயன் தான். லித்தியம் பேட்டரி தான் பெஸ்ட் ஒன். ஆனால் அதில் சில பிரச்சனை இருக்குது. ஓகே, என்ன சொல்லியிருக்கோம், ப்ரெஷர் அதிகமானால் வெடிச்சிரும், ஓவர் வோல்டேஜ் வெடிச்சிரும், அண்டர் வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக ட்ரெயின் ஆனாலும் சரி ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்னாகும், இதெல்லாம் இருக்குது அதெல்லாம். பட் அதெல்லாம் ஓவர் கம்பெனி வரத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிஎம்எஸ் அப்படின்னு பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இது சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது லித்தியம் அயன், ஒரு லித்தியம் அயன் செல் அப்படின்னா 3.7 வோல்ட் இருக்கும். இது சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இது 4.25 வோல்ட் வரும்னு சொல்லியிருக்கேன். இதனுடைய ஆம்பியர் கரண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு செல்லுலேயும் மாறுபடும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த செல்லோட இது வந்து 1200 மில்லி ஆம்பியர் போட்டிருக்கு. இதில் 2400 இருக்குது, 3600 இருக்குது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் கம்பெனியில் டிஃப்ரெண்ட் கலரில் எல்லாமே கிடைக்கும் லித்தியம் அயன். இப்போது பிஎம்எஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டு. இதுதான் ஒரு பேட்டரியோடைய பிரெயின்னு சொல்லலாம். பேட்டரியோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது இதுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேவா, ஒவ்வொரு செல்லுலையும் எவ்வளோ வோல்ட் இருக்குது, அது ஓவர் கரண்ட் எடுக்குதா இல்லையா, இல்லை ஓவராக சார்ஜ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்ருக்கும். ஓகேவா, அதான் மானிட்டரிங் ஆல்னு சொல்லிட்டேன், இன்க்ளூடிங் டெம்பரேச்சரா. ஓகேவா, இதில் நமக்கு என்ன வேணும், நம்ம பொதுவாக ஒரு சர்க்யூட்டில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓவர் சார்ஜிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிஎம்எஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த பிஎம்எஸில் 1S 2S இது ரெண்டும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3S. இந்த S அப்படின்னா சீரியஸ்னு அர்த்தம். என்ன சீரியஸ், இப்போ பேட்ரி மேக் பண்ணணுன்னு சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருக்கேன், 12 வோல்ட் பேட்டரியை நம்ம மேக் பண்ணணும். சரி, எவ்வளோ ஆம்பியர் அப்படின்னு கேட்டால் அது முக்கியம் இல்லையா. இந்த ஆம்பியர் எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது, அந்த குரூப் ஆஃப் செல் வந்தால் தான் 12 வோல்ட் வரும். இப்போது ஒரு செல்லில் 3.7 வோல்ட் அப்படின்னா 3 செல் சேர்ந்தால் என்ன ஆகும், சீரியஸ்னால் இந்த மாதிரி 1 2 இது 3 செல் சீரிஸ் பண்ணால் எவ்வளோ வோல்ட் வரும், இது ப்ளஸ் 3 செல் சீரிஸ் பண்ணால் தான் வோல்ட்டு கூடும். அப்போ எவ்வளோ வரும் உங்களுக்கு, ஓகேவா, அப்போது 11.1 வோல்ட் வரும். 11.1 சார்ஜ் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக 4.2 வோல்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் சார்ஜ் ஆச்சுன்னா 12.6 வோல்ட் வரும். நமக்கு தேவை 12 வோல்ட் பேட்டரி அட் சார்ஜிங் கண்டிஷனில், சார்ஜரான கண்டிஷன். நார்மலாக மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி 3.6 3.7 3.8 இப்படி இருக்கும். நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம்னா அது இந்த அளவுக்கு வந்துடும். அப்போ நம்ம இதை தான் கணக்கில் எடுத்துக்கணும். 4.2 அட்லீஸ்ட் 4 வோல்ட் எடுத்துக்கலாம். அப்போ என்ன உங்களுக்கு அட்லீஸ்ட் 4 வோல்ட்னா கூட 3 செல்லு எவ்வளோ உங்களுக்கு சீரிஸ் பண்ணால் 12 வோல்ட் வந்துடும். இந்த இடத்துல 12.6 இருக்கலாம், இல்லையா அட்லீஸ்ட் 12 வோல்ட்டாக வரலாம். இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதாவது இப்போ வந்து 12 வோல்ட் மேக் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு செல்லில் இருக்கிற வோல்டேஜை அப்படியே ஏட் ஆகிக்கும். அப்போது ஒரு செல்லில் 4 வோல்ட் அப்படின்னா 3 செல்லு சேர்ந்து 12 வோல்ட் வந்துடும். அப்போ 12 வோல்ட்டை அச்சீவ் பண்ணிட்டோம். சரி, கரண்ட் அப்படின்னா ஒரு செல்லில் எவ்வளோ கரண்ட் இருக்கோ அவ்வளோதான் இருக்கும்.
ஒரு செல்லில் 1200 மில்லி ஆம்பியர் அப்படின்னா அவ்வளோதான். அதாவது 1.2A அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட்டில் 3.6A இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஃபுல்லாக இருக்குது. 10A வரைக்கும் இருக்குது. 10A வரைக்கும் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? அப்போது நாம் யூஸ் பண்ணக்கூடிய லோடு எவ்வளோ கரண்ட் எடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஓகேவா? அதை பொறுத்து தான் நம்ம பேட்டரியை மேக் பண்ணணும். ஒன்று. சரி, இப்போது பேட்டரியை மேக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு செல்லு, அடுத்த செல்லு, அடுத்த செல் இப்படி இருக்குது. சீரீஸில் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி இருக்குது. இப்போது இந்த பிஎம்எஸ்ங்கிறது ஒரு சர்க்யூட். இது ஒரு சர்க்யூட். இந்த சர்க்யூட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இந்த செல்லில் இடையில இந்த இடம் இருக்கு இல்லையா? இந்த இடமும் இந்த இடமும் இருக்கு இல்லையா? இந்த இடத்துலேருந்து ஒரு டேப்பிங் உள்ளுக்குள்ளே நாம் எடுக்கணும். அவ்வளோ ரொம்ப சிம்பிள். இது நான் பார்த்துட்டு இருக்கிறது 3S பற்றி பார்த்துட்ருக்கோம். 3 செல் சீரியஸ் அப்படின்னு அர்த்தம். 3 செல் சீரீஸ் பண்ணினா தான் நமக்கு இந்த இடத்துல 12 வோல்ட்டு வரும். அப்போ இந்த ப்ரொடெக்டர் இருக்கு இல்லையா? இந்த பிரெயின் ஆஃப் த பேட்டரியோட பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சர்க்யூட்டை, பிஎம்எஸ்ஸை. அப்போது இந்த சர்க்யூட் அதில் சில டேட்டாஸ்லாம் இருக்கும். ஓகேவா? அது சர்க்யூட் டயக்ராம், ஸ்கிமேட்டிக் இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இப்போது இந்த 3 செல் இருக்குது. இந்த 3 செல்லையும் நம்ம ஒரு பேக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 3 செல்லை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ப்ளஸ் மைனஸ் இருக்கா? அடுத்தது நம்ம இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் பாருங்கள். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இப்போ மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். இந்த இடத்துல வருது இல்லையா? இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல மைனஸ். இப்படி இணைக்கணும். இது ப்ளஸ்ஸாக இருக்கும், இது மைனஸாக இருக்கும். 12 வோல்ட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணு? இந்த செல் இருக்கு இல்லையா? இப்போ இந்த செல் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி 3 செல் இருக்குது. இதில் ஒரு செல் நடுவில் இருக்கிற செல்லை இப்படி தலையெல்லாம் வச்சிடறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கும். அதாவது இதில் ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல மைனஸ், இந்த மைனஸ்லேருந்து இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், 2 ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். இது காமன் மைனஸ் வெளியே வந்துடும், இங்கே ப்ளஸ் வெளியே வந்துடும். இதுதான் பேட்டரி மேக்கிங். அப்போ பேட்டரி மேக் பண்ண என்ன பண்ணலாம்? இதை அப்படின்னா இதை நம்ம இணைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஜிக்ஜாக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அந்த க்ளூ கன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஒட்ட வச்சிடலாம். ஒட்ட வச்சு நம்ம ஒரு 1 ஸ்கொயர் mm ஒயர் யூஸ் பண்ணணும். எப்பவுமே அந்த ஒயர் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், ஆம்பிளிஃபயர், யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வீட்டிலிருந்தே பயிற்சி பெறதுனால ஓகேங்களா, நமக்கு செலவு கம்மியாக இருக்கும், டைமு கிடைக்கும், எந்த வேலையும் டிஸ்டர்ப் இருக்காது. அதே நேரத்தில் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம டே பை டே அப்கிரேட் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ விருப்பம் உள்ளவங்க நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். படித்து வச்சுங்க. ஃபியூச்சர் இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டமான சர்வீஸாக தான் அமையும். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது சோலார் சிஸ்டத்தில் மெல்ல மெல்ல போயிட்டுருக்கோம். அதில் அடிப்படையில் ஃபஸ்ட்டு பேட்ரி பற்றி பார்க்குறோம். அதுக்கப்புறமேல பேனல், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சர்க்யூட், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெர்ட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு உங்களைய மெல்ல மெல்ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ கொண்டு போயிட்டுருக்கோம். எப்படி இருந்தாலும் பேட்டரி எப்படி மேக் பண்ணுறது, இப்போ நான் பார்த்துட்டு இருக்குது ஒரு 12 வோல்ட் பேட்டரி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் எல்லாருமே ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? அதை தான் இந்த சேனல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. டே பை டே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆள் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி செல்லை இது பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் இருக்குது, ஸ்பேசர் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி எங்கிட்ட எல்லாமே ரெடிமேடாக இருக்குது. செல் இருக்குது. இதுலேயே ஹை கரண்ட் ரேட்டிங் செல் இருக்குது. இதனுடைய காஸ்ட் 50 rupees. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் இருக்குது. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் லித்தியம் அயன் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் இருக்குது. அது 150 வரும் உங்களுக்கு.
ஓகேங்களா. தென் இந்த மாதிரி க்ளூ கன் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். க்ளூ கன் இருக்குது. 550 காஸ்ட் வரும். குவாலிட்டி நல்லாயிருக்கும். மார்க்கெட்டில் எவ்வளோ விலை கம்மி இருந்தாலும் இது நல்லாயிருக்கும். தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். ஓகேங்களா. அப்போது இந்த மாதிரி ப்ராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம செல்லை இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கேருந்து ப்ளஸ்ஸு சீரீஸ் பேரல் எப்படி வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், சால்டர் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு ஸ்ட்ரிப்பு யூஸ் பண்ணலாம். மெட்டல் ஸ்ட்ரிப் இருக்குது, ஹெச் ஸ்ட்ரிப்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஐ ஸ்ட்ரிப்னு ஒன்று இருக்குது, லீனாக இருக்குது. எது வேணாலும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கூடவே உங்களுக்கு ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வேணாலும் எங்கள்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அதை பற்றிய டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் 1 or 2 days வரும், பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா பாருங்கள், சிங்கிள் செல் ஹோல்டர் தனித்தனியாக இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா இந்த மாதிரி 3 செல் ஹோல்டர் இருக்குது. இது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 3 செல் ஹோல்டர் இருக்குது. ஸோ சிங்கிள், டபுள், 3 இப்படியெல்லாம் இருக்குது, மல்ட்டியாக இருக்குது நம்ம அப்ளிகேஷனுக்காக. ஓகேவா. பாருங்கள், இதை இண்டிவிஜுவல் சார்ஜர் இங்கே இருக்கு இல்லையா, இதை இண்டிவிஜுவல் சார்ஜர். இதில் ஒரே ஒரு லித்தியம் செல்லை நம்ம யூஸ் பண்ணலாம். அதிலே போட்டிருக்கு 18650 போட்டிருக்கு. செல்லோட மாடல் சைஸ் போட்டிருக்கு. இதை சார்ஜ் பண்ணலாம். இதில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு செல்லும், ஏன்னா நம்ம எந்த ப்ராடக்ட் எது பண்ணாலும் சார்ஜ் பண்ணி ஆகணும். சப்போஸ் நீங்கள் இதனுடைய கரண்ட் கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு மாடல் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாடல் பற்றி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். இதுதான் அந்த மாடல். இந்த மாடல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா நம்ம கரண்ட் ரேட்டிங் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, இந்த செல் இண்டிவிஜுவல் செல்லோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான மாடல். இதனுடைய காஸ்ட் வந்து 350. ஃபியூச்சரில் கம்பல்சரி ஒன்று தேவைப்படும். அப்போ தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். இது சம்மந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஓகேவா. அப்போது இந்த சார்ஜருக்கு இண்டிவிஜுவல் சார்ஜர் வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லையா நீங்கள் ஒரு மாடல் இருக்குது, அந்த மாடலில் கொடுத்து கூட ஒரு மொபைல் ஃபோன் மூலிமா கூட நீங்கள் இண்டிவிஜுவலாக சார்ஜ் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாக. சரி, இந்த ஹோல்டர் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நான் இப்போ ஒன்று பேக் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பேக் பண்ணி இந்த ஹோல்டர் தான் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன், பேக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி பேக் பண்ண இப்போ பேட்ரி இப்போ என்னாச்சு, ஒன்றா இருந்தால் செல்லு, ஒன்றுக்கு மேலே இருந்தால் பேட்டரி. இப்போ பேட்டரி பேக் ரெடியாக இருக்குது. ஓகே. அப்போ இதில் அவுட்புட் வருமா, எவ்வளோ வோல்ட் வரும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. இப்போ பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஓகேவா. பவர் ஆன் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டரில் 20 volt டிசி ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேக்கில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ வோல்ட் வருது, 11.8, நியர்லி 12 இருக்குது. இதுக்கு எதாவது லோடு கொடுத்தா ஒர்க் பண்ணுமா, இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா. பாருங்கள் ஒரு என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். வோல்ட் அளந்துட்டோம். இப்போ ஒரு லோடு கொடுத்துருக்கேன். என்ன லோடு கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல ஒரு இன்வெர்ட்டர் போர்டு இருக்குது. 110 watts இன்வெர்ட்டர். இது மார்க்கெட் ரெடியாக இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இப்படி காஸ்ட் வந்து 350. 100 watts இருக்கும்போது நீ கிட்டத்தட்ட ஒரு 70 watts வரைக்கும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எல்இடி பல்பு 4 பல்பு யூஸ் பண்ணலாம். பேட்டரியோட பேக்கப் பொறுத்து, ஆம்பியரை பொறுத்து. ஓகே. இப்போது இது இருக்கு இல்லையா, இன்வெர்ட்டர் இருக்குது, பல்ப் இருக்குது, ஒர்க் பண்ணதான்னு பார்க்கலாம். இப்போது இந்த போர்டோட ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு கொடுத்துட்றேன். ஜஸ்ட் மொமெண்ட்லேயே தான். ஓகேவா. இப்போது ஓகே எரியுதா. ஜஸ்ட்டு நான் சால்டர் பண்ணல, காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்வெர்ட்டர் பல்ப் ஒர்க் பண்ணும். அப்போது இந்த இன்வெர்ட்டர் வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் மேக் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு மாடுலர் சுவிட்சோட ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி போர்டை நீங்கள் பண்ணலாம். இதேமாதிரி போர்டை இன்சர்ட் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த போர்டு இங்கே இருக்குது. இதுதான் அந்த போர்டு. இந்த போர்டு இருக்குது. இதுக்குள்ளே பாருங்கள், ஒரு சார்ஜிங் சர்க்யூட் இதில் இருக்குது. சார்ஜிங் சர்க்யூட் இருக்குது, ஒரு ரிலே இருக்குது. ஓகே. கூடவே ஒரு போர்டு வச்சுருக்கேன். சேம் போர்டு இதுக்குள்ளே இருக்குது. இப்போ என்ன இல்லை அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பேட்டரி இல்லை. இப்போ இந்த பேட்டரி இதில் வச்சிட்டோம் அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு காம்பேக்டாக வந்துடும். உங்களுக்கு பவர் இல்லாத பொழுது ஆட்டோமேட்டிக்காக இன்வெர்ட்டர் வேலை செய்யும். பவர் உள்ள போது இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணலாம். இது லித்தியம் அயன் பேட்டரி, நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஒருவேளை பேக்கப் வேணும், இன்னும் அதிகம். இப்போ 3 செல்லு யூஸ் பண்ணியிருக்கோம். 12 volt
இதில் என்ன ஆம்பியருங்கிறது இதில் இருக்கிற ஆம்பியரை பொறுத்து ஒரு செல்லில் என்ன ஆம்பியர் இருக்கோ அந்த ஆம்பியர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பேக்கப் வேணும்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 2 இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், 2 வந்து பேக்கப் பண்ணணும். 2 அது அடுத்தடுத்த வீடியோவில் வரும். அப்போது என்ன உங்களுக்குன்னா ஒரு பேட்டரி இதனுடைய பேட்டரியில் வர்ற வோல்ட் வந்து உங்களுக்கு வந்து 12 வோல்ட்டு வருது, 11.8 அல்லது 12 வோல்ட் வருது. ஆம்பியர் வேணுன்னா இன்னும் ஒரு 3 செல், இன்னொரு 3 செல், இப்படி பேக்கப் ரைஸ் பண்ணிட்டே போகிறோம் பேரலெல்லாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ ஆம்பியர் வேணாலும் நம்ம இந்த ஸ்பேஸ் பிடிக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பேட்டரியை மேக் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்குள்ளேயே காம்பேக்டாக டிசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இப்போது 3S அப்படின்னா எப்படி கனெக்ஷன் கொடுக்குன்னு பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக அதில் எப்படி இருக்கும் கனெக்ஷன் பாருங்கள். இதுதான் கனெக்ஷன், இதுதான் சர்க்யூட். ஓகே, இப்போ பாருங்கள் இதுதான் இந்த போர்டு இருக்குது, இந்த சிப்பு இங்கே இருக்குது, இந்த சிப்பெல்லாம் இருக்குது. எங்கிட்ட எல்லா பிஎம்எஸ் இருக்குது, எல்லா மாடல் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். நான் ஒவ்வொரு பிஎம்எஸ்ஸை உங்களுக்கு 1S 2Sன்னு வரிசையாக ஒன்றுனா உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். கூடவே பேட்ரி மேக் பண்ணுறது காமிச்சிட்டு வரேன். ஸோ இப்போது இந்த மாதிரி மாடல் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இந்த மாடலில் தான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் ஈஸியாக புரியுங்கிறதுக்காக. இந்த 3 செல் இங்கே பேக் இருக்குது. இந்த மாதிரி பேக் மேலே இந்த இடத்துல இருக்குது இந்த போர்டு. இந்த போர்டில் பார்த்திங்கன்னா இதில் பண்ணியிருக்கு 3 செல் வரிசையாக இருக்குது இல்லையா. இதில் B+ நேராக இந்த பாயிண்டில் சால்டர் பண்ணணும், B- இந்த பாயிண்டில் சால்டர் பண்ணணும், பவர் ப்ளஸ் பவர் மைனஸ் இங்கே சால்டர் பண்ணணும். 2 செல்லுக்கு இடையிலிருந்து ஒரு என்ன எடுத்திருக்கு, இந்த B1 B2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ளே சார்ஜ் எவ்வளோ ஏறும் இறங்கும் அப்படிங்கிறதெல்லாம் இது மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை எக்ஸ்டர்னலாக ஓவர் கரண்ட் எடுத்தால் உடனே ஷட் டவுன் பண்ணிடும். ஓகே, இது சம்மந்தமான ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.